ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 1175வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதிப்பத்தில் கடுமையாக சிரத்தைகளை மேற்கொண்டு அமல் செய்வது போல, அதிகூடிய கவனம் செலுத்தி அமல் செய்வது போன்று வேறு எந்த காலமும் என்ன செய்ய மாட்டார்கள், அமல் செய்ய மாட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே 2024வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இதா தஹலல் ஆஷிரு ஷத்த மிஸரஹு வஅஹ்யா லைலஹு வஅய்கஸ அஹ்லஹு. இறுதி 10 நுழைந்து விட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக அந்த இறுதி 10 அமல் செய்வதற்காக வேண்டி தயாராகி விடுவார்கள். அதனை பற்றி சொல்லும் பொழுது எவ்வளவு தூரம் அவருடைய தயார் நிலை இருக்கும் என்றால், ஷத்த மிஸரஹு, தனது வேட்டியை கூட என்ன செய்வார்கள், இறுக கட்டிக்கொள்வார்கள். வேட்டியை இறுக கட்டிக்கொள்ளுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அது அரபுல பயன்படுத்தப்படுறது தயாராகிறதுக்கு, முழுமையாக தயாராகிறதுக்கு தான் பயன்படுத்தப்படும். ஆனாலும் அந்த ஷத்த மிஸரஹு, வேட்டியை இறுக கட்டிக்கொள்வார்கள் எனும் பொழுது அதுல துல்லியமான விளக்கங்களை ஹதீஸ்களுக்கு விளக்கம் எழுதக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி 10 முழுமையாக இபாதத் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது வேட்டியை மீண்டும் மீண்டும் கெட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமை கூட என்ன செய்யக்கூடாது, அந்த பராக்கு கூட தனக்கு என்ன செய்து விடக்கூடாது, ஏற்பட்டு விடக்கூடாது என்று என்ன செய்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். ஏன், இறுதி 10 ஒவ்வொரு நிமிடங்களும் ஒவ்வொரு நேரங்களும் என்னது, மிகவும் புனிதமானது. அந்த நேரத்தை நாம் சரியாக என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்பதில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகூடிய கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வஅஹ்யா லைலஹு, இரவு இருண்டு போய் இருக்கக்கூடிய அந்த இரவு, எல்லாம் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த இரவு, யாருடைய நடமாட்டமே இல்லாத அந்த இரவுக்கு ஒரு உயிரை கொடுத்தது போன்று, ஒரு அதிவிசேட கலகலப்பு வந்ததை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு வணக்கங்கள் என்ன செய்யும், அந்த இரவுகளிலே இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவ்வளவு தூரம் நபிகளார் என்ன செய்வார்கள், முழு இரவுமாக என்ன செய்வார்கள், நின்று வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மற்ற இரவுகள்ல பார்த்தால் அரைவாசியோ அல்லது முக்காவாசியோ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், தொழுவார்கள். மற்ற சில நேரங்கள்ல தூங்குவார்கள். ஆனால் இந்த இறுதி 10 அந்த காலம் வந்துவிட்டால் இரவு முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், வணங்கக்கூடியவர்களாக, இபாதத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்துள்ளார்கள். மற்ற நாளைகளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுடைய தொழுகைக்காக தனது குடும்பத்தினர்களை கூட என்ன செய்ய மாட்டார்கள், வலியுறுத்த மாட்டார்கள். அவ்வளவு தூரம் என்ன செய்ய மாட்டார்கள், ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. எந்த அளவுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரில வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமுல் லைல் தொழுவாங்க, எனது கால் என்ன செய்யும், குறுக்கால வரும், எனது கால் என்ன செய்யும். பொதுவாக அப்படி குறுக்கால காலெல்லாம் போக கூடாது. இடையில யார் சரி வந்தாலும் போனாலும் தடுக்க சொல்லி இருக்கக்கூடிய மார்க்கம் தொழுவக்கூடியவருக்கு. ஆனா வீட்டுடைய அந்த அறையுடைய அமைப்பு அப்படி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவார்கள். தொழும் பொழுது இடையில கால் நீண்டு இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதுக்கு செல்லும் பொழுது மெதுவாக அகற்றி விட்டு போவாங்க என்றெல்லாம் ஹதீஸ்ல வருது. ஆனா இது இரவு கடைசி 10 வந்துருச்சுன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், வஅய்கஸ அஹ்லஹு, தனது குடும்பத்தினர்களை கூட என்ன செய்வார்கள், எழுப்புவார்கள். இந்த நாளையிலுமா நீங்க தூங்குறீங்க, இந்த நாள்ல சரி கொஞ்சம் கூடுதலாக என்ன செய்யலாமே, அமல் செய்யலாமே, இந்த நாள் மிக முக்கியமான நாட்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், மற்ற நாட்களில் வலியுறுத்தாத அளவுக்கு இந்த 10 தினங்களையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது குடும்பத்தினர்களை கூட என்ன செய்திருக்கிறார்கள், எழுப்பி இருக்கிறார்கள். அப்படிங்கிற அந்த செய்தியை நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அதிகூடிய விசேடம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10க்கு கொடுத்தது ஏன் இந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நாங்க பார்த்தோம் என்று சொன்னால், அதுக்கு பிரதானமான ஒரு காரணம் என்னன்னு சொன்னா லைலத்துல் கத்ர். என்ன பிரதானமான காரணம், லைலத்துல் கத்ர். லைலத்துல் கத்ரை பொறுத்த வரைக்கும் அது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான 6 சிறப்புகள் என்ன செய்யப்படுது, அது குர்ஆன்ல சொல்லப்படுது. மிக முக்கியமான 6 சிறப்பு லைலத்துல் கத்ருடைய முக்கியத்துவம், அதை பற்றி அல்லாஹ் தஆலா 6 வகையில விளங்கப்படுத்துறார்.
ஒன்று இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல முதலாவது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது, இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது லைலத்துல் கத்ர். இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது லைலத்துல் கத்ர். ரமதானுடைய மாதத்தை கூட அல்லாஹ் தஆலா அறிமுகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இது ரமலானுடைய மாதம். இது எப்பேற்பட்ட மாதம் என்றால், எவ்வளவு முக்கியமான மாதம் என்றால், குர்ஆன் இறங்கிய மாதம். குர்ஆன் இறங்கிய மாதம். அந்த குர்ஆன் எப்பேற்பட்டது என்று அல்லாஹ் தஆலா அதுக்கு அடுத்ததாக 3 பண்புகளை கொண்டு விளங்கப்படுத்துறார். முதலாவது, குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு சரியான பாதை எதுவோ அதனை என்ன செய்கிறது? கோடிட்டு காட்டுகிறது. வபையினத்தி மினல் ஹுதா. இரண்டாவது, அல் குர்ஆனுடைய பண்பு என்னன்னா, கோடிட்டு காட்டிய நேரான பாதை எப்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. பையினாத்தின் வெறுமனே இது நல்லது இது நல்லதுன்னு சொல்லிட்டு போகல, இது நல்லதுன்னா அது எப்படி செய்யப்படணும் அப்படிங்கறது என்ன செய்த அல் குர்ஆன் பையினாத்தின் மினல் ஹுதா, கோடிட்டு காட்டுகிறது, அதை தெளிவுபடுத்துகிறது. மூன்றாவது, வல் ஃபுர்கான், தவறையும் என்ன செய்கிறது? இந்த அல் குர்ஆன் பிரித்து காட்டுகிறது. அப்ப இப்பேற்பட்ட 3 தனித்துவமான பண்புகளை உடைய அல் குர்ஆன் இறங்கிய மாதம் தான் எது? ரமதானுடைய மாதம். அதுவும் அல் குர்ஆன் ரமலான்ல முதலாவது எப்ப இறங்குது அப்படிங்கறது அல்லாஹ் தஆலா அந்த ஸ்பெசிபிக்கா அடையாளம் பண்ணும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இது எப்ப இறக்கப்படுது? அந்த ரமலான்லயும் லைலத்துல் கத்ர்ல முதல் தடவையாக என்ன செய்யப்படுகிறது? இறக்கப்படுகிறது. அப்ப குர்ஆன் இவ்வளவு முக்கியமான மிக பெரிய ஒரு சொத்து, மோஜிசா உஸ்மா, மகத்தான ஒரு மிரக்கிள், ஒரு அற்புதம் எப்ப இறக்கப்படுது? லைலத்துல் கத்ர் இறக்கப்படுது. இது ஒன்றே போதுமானது அந்த இதோடைய என்னது? அந்த முக்கியத்துவத்துக்கு, புனிதத்துவத்துக்கு. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு சிறப்பை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்தபடியாக சில சிறப்புகளை அடுக்கிறார். என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான்? வமா அதராக மா லைலத்துல் கத்ர். அல்லாஹ்வுடைய தூதரே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான், கத்ர் என்கிற இந்த இரவு எவ்வளவு முக்கியமானது, இந்த இரவு பற்றி உங்களுக்கு தெரியுமா? என்ன சரி தெரியுமா என்று அல்லாஹ் தஆலா கேட்டுட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த ஒரு இரவு இருக்கிறதே, இது 1000 மாதங்கள். எத்தனை? 1000 மாதங்கள். ஒருவர் பேணுதலாக இஹ்லாஸோடு ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நிபந்தனைகளோடு செய்யக்கூடிய அமல்களை விட இந்த ஒரு நைட்ல செய்யற அமலுக்கு என்னது? பெருமதி அதிகம், பெருமதி அதிகம். நீங்க பார்க்கலாம் தஃப்சீரு சாதில அல்லாமா அப்துல் ரஹ்மான் நாசிர் அஸ்ஸாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிறைய ஹதீஸ் நூட்களை ஆழமாக கற்று மிக துல்லியமாக சுருக்கமாக என்ன செய்திருக்கிறார்கள்? அழகான விளக்கங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? எழுதியிருக்கிறார்கள். அதுல அல்லாமா அப்துல் ரஹ்மான் நாசிர் அஸ்ஸாதி ரஹிமஹுல்லா அவர்கள் எழுதக்கூடிய ஒரு விளக்கம் தான், துஆதிலு மின் ஃபத்லிஹா அல்ஃப ஷஹரின் ஃபல் அமலு அல்லதி யகாஉ ஃபீஹா கைரும் மினல் அமலி ஃபீ அல்ஃபி ஷஹர் காலியத்தன் மின்ஹா. அவர் சொல்றாரு, 1000 ஆண்டுகள் நைஃபவ 80 சனா, ஏறத்தாழ 80 ஆண்டுகளுக்கும் அதிகமான சொச்சக்கணக்கில் வரக்கூடிய அந்த 1000 மாதங்கள். இந்த 1000 மாதங்களும் ஒருத்தர் இஹ்லாஸோட பேணுதலாக அமல் செய்வாருண்டா, முதலாவது அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படுற அமலா இருக்கணுமே. அமல் செஞ்சாலும் அப்ப அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படுற அமலாவும் இருக்கணும். சும்மா அமல் செய்யறவன் அந்த இதை விட சிறப்புன்னு சொல்லிட்டு போகல. அமல் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படுறதா இருந்தா அதுக்கு பேர் அமல். அமல் ஒன்று ஏற்றுக்கொள்ளப்படுற இருந்தா அதுக்கு அமல். அப்ப ஏற்றுக்கொள்ளப்படுறா முக்கியமான 3 கண்டிஷன் இருக்கணும். ஒன்று என்ன? இஹ்லாஸ், அந்த அமல அல்லாஹ்வுக்கு என்று செய்யப்படணும். அதுல ஷிர்க் இருக்க கூடாது, அதுல ரியா முஹஸ்ஸுத் இருக்க கூடாது. அப்ப இஹ்லாஸ் இருக்கணும். இரண்டாவது, அந்த அமல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்யணும் அப்படிங்கறத காட்டி தந்தாங்களோ அந்த முறைமை பேணப்பட்ட அமல் செய்யப்படணும். மூன்றாவது, ஒரு அமல் ஒத்துக்கல பண்றேன்டா அமல் செய்யறவன்ட்ட சிஹத்துல் இஅ்திகாத், சரியான இஅ்திகாத் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். அவன் அக்கீதா படுமோசமா இருக்குது, வேற வேற ஷிர்கியத்தான செயல்பாட்டுல இருக்கிற ஒருத்தனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? இஹ்லாஸோட செஞ்சாலும் அந்த குறித்த அமல ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி செஞ்சாலும் அக்கீதால குழப்பம் உள்ளவர்கள், பச்சை ஷிர்க்குள்ளவர்களுடைய அமல் என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப இந்த 3 கண்டிஷனும் இருந்து 1000 வருஷம் வாழ்ந்து 1000 மாதங்கள் வாழ்ந்து அந்த 1000 மாதம் அப்ப இந்த 3 கண்டிஷனோடையும் ஒருத்தர் அமல் செஞ்சு அந்த அமலுக்கு எவ்வளவு பெருமதி இருக்குமோ அதை விட மிகப்பெரிய சிறப்புக்குரியது இந்த ஒரு நைட்ல செய்யறது. அப்ப அதுக்காக மனைவியை விட்டு தூரமாகி 10 நாள் இதுக்குன்னு இருந்தா நஷ்டமா? பெரிய கோட்டையா கட்ட போறோம், அந்த 10 நாள் வீட்டோட இருந்து பஜாரோட இருந்து. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருமதி உணர்றாங்க. அப்ப இது 2வது பெருமதி.
மூன்றாவது பெருமதி தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அந்த இரவுல தான் ஒரு நாளும் இறங்காத முழு மலக்குமார்களும் என்ன செய்கிறார்கள்? இறங்குகிறார்கள். அந்த ஒரு நைட்ல தான் எல்லா மலக்குமாரும் என்ன செய்யறாங்க? இறங்குறாங்க. எந்த அளவுக்குன்னா அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான மலக்காக இருக்கக்கூடிய ரூஹுல் குதுஸ் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்த்து எல்லா மலக்குமார்களும் இறங்குற ஒரு நைட், ஒரு சிங்கிள் நைட்ல எல்லா மலக்குமாரும் இறங்குறாங்கன்னா அது எந்த நைட்? அது எந்த நைட்? அந்த லைலத்துல் கத்ர். அந்த நேரத்தை பார்த்து இவன் தூங்குறான், இவன் பஜார்ல பராக்கா இருக்கிறான், வீட்டு வேலைகளை ஷாப்பிங்ல பராக்கா இருக்கிறான்டா, இவனை விட ஒரு தர்த்திரியம் பிடித்தவன் கயிறுகளை பறக்கத்துகளை எல்லாமே வேற யாரா இருப்பா? வேற யாரா இருப்பா? அப்ப இது மூன்றாவது மிக முக்கிய சிறப்பு. அதுவும் பிஇذن ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய தனித்துவமான ஒரு பெர்மிஷனோட எல்லா மலக்குமாரும் இறங்குறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, நான்காவது சிறப்பா அல்லாஹ் தஆலா சொல்றான் சலாமுன், அந்த இரவுக்கென்று ஒரு தனித்துவமான அமைதி நிலவுகிறது. ஒரு சலாம் இருக்குது. நம்ம சொல்றோமே 5 நேரம் தொழுது முடிச்சா அல்லாஹும்ம அந்த சலாம், நீதான் சலாம், ஈடேற்றமானவன், அமைதி மிக்கவன், சாந்தமானவன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு ஒமின்க சலாம், என்ற வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், ஈடேற்றம், அமைதி வரணும் என்றா கூட அது உன்கிட்ட இருந்துதான் என்ன செய்யணும் யா அல்லாஹ் வரணும் அப்படின்னு சொல்ற அந்த சலாம் இருக்குது. அந்த துல்லியமாக அந்த அர்த்தங்கள் கூறப்பட்ட அந்த உயர்ந்த ஒரு பெரிய ஒரு ஹைராக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய ஹைராக இருக்கக்கூடிய அந்த சலாம் கூட இறங்குது எப்ப? அந்த இரவுல தான். அந்த இரவுல தான். அது எல்லாத்திலையும் ஒருத்தருக்கு சலாம் கிடைக்கும். மனைவியில ஈடேற்ற நிம்மதி வேணுமா? இறங்கும். பிள்ளையில வேணுமா? பொருளாதாரத்துல வேணுமா? சமூக வாழ்க்கையில வேணுமா? மனசுல வேணுமா? எல்லா விஷயத்துக்கும் தேவையான சலாம் என்ன செய்து அந்த இரவையில இறங்குது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த சலாத்தை கூட அல்லாஹ் தஆலா டிமாண்ட் பண்றான். அந்த நிம்மதி ஈடேற்ற கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்றா? டிமாண்ட் பண்றான். அந்த இரவுல இறங்கக்கூடிய அந்த சலாம் அப்படியே தொடர்ந்து நிலைக்காது. ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், அது ஃபஜ்ர் உதயமாகின்ற வரைக்கும் தான். ஃபஜ்ர் இரண்டு வகையான ஃபஜ்ர் இருக்குது. ஒரு ஃபஜ்ர் இருக்குது வெளிச்சம் வரும், அடிவானத்துல நீளமா கோட்டுக்கு மாதிரி ஒரு வெளிச்சம் மட்டும் வரும். அந்த ஃபஜ்ர், அந்த வெளிச்சம் டக்குனு போயிடும். அது எல்லா கலரும் உள்ளது. அப்படி கொஞ்ச நேரம் ஒரு கோடு வந்துட்டு ஃபஜ்ர் காதி பின்னுவாங்க, நீளமா ஒரு கோடா இருக்கும். அது அப்படி கொஞ்ச நேரத்துல போயிடும். ரெண்டாவது இருக்குது ஃபஜ்ர் சாதிக், அதானுல் ஃபஜ்ர், ஃபஜ்ருக்கான அதானுடைய நேரம், சுபஹுடைய தொழுகைக்கான நேரம். அந்த நேரத்துல வர வெளிச்சம் அடிவானத்துல அப்படி படர்ந்து இருக்கும், அப்படி படர்ந்து இருக்கும். அது தொடர்ந்து அப்படியே வெளிச்சமாக வந்துடும். அந்த வெளிச்சம் வந்தது போகாது. இது எல்லா காலம் உள்ளது. இந்த ஃபஜ்ர் வரைக்கும், எந்த ஃபஜ்ர்? சுபஹுடைய அதான் வரும் வரைக்கும் அல்லாஹ் தஆலா இறக்குற அந்த ஸ்பெஷலான சலாம் இருக்குது. அது என்ன செய்யும் என்று சொன்னா அப்படி இருக்கும். அந்த ஃபஜ்ருடைய நேரம் ஆயிருச்சு, என்ன செஞ்சிடும்? என்ன செஞ்சிடும்? அல்லாஹ் தஆலா இறக்கிய அந்த சலாம், நிம்மதி, ஈடேற்றம், அமைதி என்கிற இந்த தன்மை, இந்த சலாம்ங்கிறது அப்படி எடுபட்டு, அப்படி என்ன செஞ்சிடும்? எடுபட்டுரும். அப்ப கண்ணியமான சகோதரர்களே, இப்படியான 4 சிறப்பம்சங்களை அல்லாஹ் தஆலா எதுல சொல்றான்? இந்த மாதிரியான புனிதத்துவம் மிக்க இரவு. அல்லாஹ் தஆலா சூரத்து துஹான்ல வேறு 2 சிறப்புகளை அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன அல்லாஹ் தஆலா சொல்றான்? ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவுபடுத்தக்கூடிய வேதத்தின் மீது சத்தியமாக. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா இன்னா குன்னா முன்திரீன். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, அல்லாஹ் தஆலா சொல்றான், நாங்க இந்த குர்ஆனை இறக்கினது பரக்கத் மட்டுமே சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இரவையில. அந்த இரவுல பரக்கத் மட்டும் இருக்குது. ஒரு சின்ன தருத்திரியம் கூட, ஒரு முசீபத்து கூட, ஒரு ஷர்ரு கூட அந்த இரவையில இல்லை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? அந்த இரவு வர்ணிக்கிறான். பரக்கத்தும் ஹைரும் ஈடேற்றமும் நிம்மதியும் மட்டுமே சூழ்ந்திருக்கிற ஒரு இரவையில நாம சரியா பயன்படுத்தாட்டி நம்மளை விட ஒரு துர்ப்பாக்கியவான், மோசமான இருப்பானா? முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன அக்ஷாக்கும் லில்லாஹ் வ அத்காக்கும் லில்லாஹ் வ அஅலமுக்கும் பில்லாஹ், உங்க எல்லாரையும் அல்லாஹ் ரொம்ப அறிந்தவன் நான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப அச்சத்தோடு வாழ்றவன் நான் என்று சொன்ன ரசூலுல்லாஹ்வே இந்த இரவை பயன்படுத்தணும், அடையணும் என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? அந்த இறுதி 10 முழுமையாக இஅ்திகாஃப்ல இருந்தாங்கடா. நாமெல்லாம் யோசிச்சு பாருங்க. நமக்கு அல்லாஹ்வோட பரக்கத் தேவையில்லையா? நம்மளுக்கு அந்த இரவுடைய பரக்கத் தேவையில்லை அப்படியா? அந்த இரவுல இறங்குற சலாம் தேவையில்லையா? 80 மாதங்கள் செய்யப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலுடைய நன்மையை விட பெருமதியான நன்மை நம்மளுக்கு தேவையில்லையா? அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோமா? யோசிச்சு பாருங்க.
எல்லா பாக்கியங்களும் பெற்ற நபியே இதை அடையணும். எந்த அளவுக்கு இருந்தாங்க? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹுல் புகார்ல வரக்கூடிய செய்தி, 813வது செய்தி சஹீஹுல் புகார்ல. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப ரமதான்ல இஅ்திகாஃப் அல் அஷ்ர் அல் ஆரம்ப 10ல என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்தாங்க. ஏண்டா அந்த நேரத்துல எப்பன்னு துல்லியமா என்ன செய்யப்படல, லைலத்துல் கத்ர் சொல்லப்படல. சிறப்புகள் தெரியும், சொல்லப்படல. அப்ப முதலாவது 10 ரமலான்ல வருது அப்படிங்கிறது கன்ஃபார்ம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? ரமலானுடைய தலை நோம்புல இருந்தே இருக்கிறாங்க. தலை நோம்புல இருந்தே இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. வஅ்தகஃப்னா மஅஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நாங்களும் இஅ்திகாஃப் இருக்கிறோம். சில நாட்கள் போகுது. போனதோடையே முதல் அந்த ரமலானுடைய 9 நாட்கள் முடிவடைகிற நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இன்னல்லதி தத்லுபு அமாமக, நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அது முன்னுக்கு இருக்குது. நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அது, நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்க? ஏன் 10 நாள் இருக்கணும் அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவா அடையணுங்கிறதுக்காக. அப்ப ஆரம்பத்துல சொல்ல இருக்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் வந்து சொல்றாரு, இன்னல்லதி தத்லுபு அமாமக, நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ அது கொஞ்சம் முன்னுக்கு இருக்குது அப்படின்னு. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? கொஞ்சம் முன்னுக்க என்றாரு. அவர் கொஞ்சம் முன்னுக்கு என்னதான் சொன்னாரு, 2வது 10 சொல்லல, முன்னுக்க என்றாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? நடுப்பத்துல இருந்தாங்க. நடுப்பத்துல சில நாட்கள் ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். அல் அவ்சத், நடுவுல இருந்தாங்க. நாங்களும் என்ன செய்தோம்? வஅ்தகஃப்னா மஅஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து அந்த நடுப்பத்துல இருந்தோம். அந்த நடுப்பத்துல இருந்து சில நாட்கள் போகுது. 19வது நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இன்னல்லதி தத்லுபு அமாமக, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எதிர்பார்க்கிறது, நீங்க தேடுறது முன்னுக்கு இருக்குது. முன்னுக்குன்னா கடைசி 10ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபீஹத 20 பிற 20ல சுபஹுடைய தொழுகையை தொழுவிச்சிட்டு என்ன செய்யறாங்க? எழும்பி ஒரு குத்பா ஓதுறாங்க. யாரெல்லாம் இருக்கு லைலத்துல் கத்ர் அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க என்ன செய்யுங்க? தொடர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, தஹல இலா முஅ்தகஃபிஹி, முஅ்தகஃப் இஅ்திகாஃப் இருக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் தனக்கென ஒதுக்கி ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல போயிட்டு என்ன செஞ்சிட்டாங்க? அப்படி அமர்ந்தார்கள் என்று அபூ சயீத் அல் குத்ரி மஸ்ஜித்லயும் இஅ்திகாஃப் இருக்கிறதுக்குன்னு தனக்கென ஒரு இடத்தை என்ன செஞ்சாங்க? யாருடைய டிஸ்டர்ப் இல்லாம, யாருடைய கதைக்காம ராகத்தா ஒரு இடத்துல நம்ம இந்த இடத்துல இருப்போம்னு ஒரு இடத்தை சூஸ் பண்ணி இருந்தாங்க. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? முஅ்தகஃப்ங்கிறது இஅ்திகாஃப் இருக்கிறதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு இடம் மஸ்ஜித்ல, அந்த துண்டுல போயிட்டு என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் இஅ்திகாஃப் இருந்தாங்க என்று என்ன செய்றாங்க? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப நோன்புல லைலத்துல் கத்ர் அடையறதுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க? தலை நோன்புல இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. தலை நோன்புல இருந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. 6வது சிறப்பு தான் லைலத்துல் கத்ருடைய. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். அல்லாஹ் தஆலா சூரத்து துகான்ல சொல்றான், அந்த இரவையில தான் தீர்க்கமான, திடமான, திறம்பட உள்ள அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளும் என்ன செய்யப்படுகிறது? தீர்மானிக்கப்பட்டு விரிவாக்கப்படுகிறது. அந்த இரவுல, அந்த இரவுல நம்ம ஒவ்வொருவருடைய எல்லா விஷயங்களும் என்ன செய்யப்படுகிறது? அழகான முறையில ஊர்ஜிதம் என்ன செய்யப்படுகிறது? உறுதிப்படுத்தப்படுகிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல என்ன செய்கிறான்? தெளிவுபடுத்துகிறான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த 6 தனித்துவமான அம்சங்களும் கொண்ட ஒரு இரவு என்ன செய்யுது? நம்மளை நோக்கி வர இருக்குது. அதுவும் இறுதி 10. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 19ல தான் பல ரிவாயத்துகள் வருது, உறங்கி கொண்டிருந்தார்கள். மஸ்ஜித்ல இருவர்களுடைய சலப்பு சத்தம் என்னது? ஒரு பிரச்சனைக்குரிய 2 பேர் பிரச்சனைப்பட்டு இருக்கிற சத்தங்கள் கேட்டதாகவும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்பியதாகவும், அந்த கனவுல லைலத்துல் கத்ருடைய ஸ்பெசிபிக்கான டேட் எப்ப, அந்த தினம் எப்ப அப்படின்னு காட்டப்பட்டதாகவும் என்ன செய்து பல அறிவிப்புகள் வருது. சில அறிவிப்புகள் சொல்லுது, சஹீஹ் புகாரியுடைய, சஹீஹ் முஸ்லிமுடைய அறிவிப்புகள் சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த மஸ்ஜிதுக்குள்ள 2 பேரும் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? ஃபதலாஹா ரஜுலானி மினல் அன்சார், ஃபதலாஹா ரஜுலானி மினல் அன்சார், அன்சாரிகள்ல 2 தோழர்கள், அன்சாரிகளுடைய 2 தோழர்கள் காரசாரமாக ஏசி பேசிக் கொண்டிருந்தாங்க. ஒருத்தர் காரசாரமாக என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க? ஏசி பேசிக் கொண்டிருந்தாங்க. அப்ப இதை பார்த்து இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா எழுப்புறாங்க.
லைலத்துல் கத்ரை அறிவிப்புன்னு சொல்லிப்பட்டு லியுக்பிரக்கும் பிலைலத்தில் கதிர், கதிருடைய இரவு அறிவிக்கிறதுக்கான அல்லாஹ்வுடைய தூதர் வாராங்க. ரெண்டு பேரும் சண்டையிட்டுக்கிட்டு இருந்தது, வாய் தக்கம் ரொம்ப கார சரமா போய் கொண்டிருக்கிறத பார்த்ததோடைய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஃபனுஸீதுஹா வ உன்ஸீதுஹா. ரெண்டுமே என்ன செய்து ரிவாயத் வருது, ஃபனுஸீதுஹா வ உன்ஸீதுஹா. எனக்கு இதுதான் இந்த டேட்ல தான் லைலத்துல் கத்ர் அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டுச்சு, எனக்கு துல்லியமாக காட்டப்பட்டுச்சு. நான் உங்களுக்கு சொல்லுவேன்னு தான் வந்தேன். ஆனா இதை பார்த்ததோடைய எனக்கு என்ன ஆயிருச்சு, அப்படியே அந்த டேட் ஸ்பெசிபிக்கான டேட் என்ன செய்யப்பட்டிருச்சு, மறக்கடிக்கப்பட்டிருச்சு. ஸ்பெசிபிக்கான அந்த டேட் என்ன செய்யப்பட்டிருச்சு, மறக்கடிக்கப்பட்டு விட்டது. நீங்க இல்தமிசூஹா ஃபில் அஷ்ரில் அவாஹிரி மினல் வித்ர், கடைசி பத்துல ஒட்டப்படையில என்ன செஞ்சுக்கோங்க, அதை தேடிக்கோங்க அப்படின்னு நாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யோசிச்சு பாருங்க, தனித்துவமான 6 விசேட பண்புகள், 6 விசேட சிறப்புகள் உள்ள லைலத்துல் கத்ர், அது கிடைச்சாலே வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பரக்கத்தையும் அடைஞ்ச மாதிரி. இந்த டேட்ல தான் லைலத்துல் கத்ர் என்றாலே இந்த வருஷம் ரமலான்ல இருந்து அடுத்த வருஷம் ரமலான் அடையும் வரைக்கும் சரி ஒரு மன திருப்தியோட என்ன செய்வான், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் லைலத்துல் கத்ர் கிடைச்சிச்சு தானே என்ற அந்த ஒரு நப்பாசையில சரி என்ன செஞ்சிடலாம், வாழ்ந்துடலாம். அந்த ஒரு ஆசையில சரி எனக்கு லைலத்துல் கத்ர் கிடைச்சிச்சு. இந்த ஸ்பெசிபிக்கான டேட் தெரிஞ்சிருந்தா, குறிப்பான அந்த டேட் தெரிஞ்சிருந்தா அதை அணிஞ்சிட்டோம் என்றா எவ்வளவு மனசுல ஒரு திருப்தி இருக்கும் அடுத்த ரமலான் வரும் வரைக்கும். ஆனா அந்த அவ்வளவு பெருமதி மிக்க ஒரு இரவு, பரக்கத் மட்டுமே சூழ உள்ள, சலாம் ஈடேற்றம் மட்டுமே சூழ உள்ள, நிம்மதி அமைதி மட்டுமே சூழ உள்ள ஒரு இரவு என்ன செய்யப்பட்டிருச்சு, அந்த பெரிய பரக்கத்தை மறக்கடிக்கப்பட்டிருச்சு. 2 பேர் பிடிச்சுக்கிட்டு இருந்த சச்சரவுக்கேண்டா வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனையை எவ்வளவு நாம சண்டை பிடிச்சிக்கிட்டு முகத்தை பார்க்காம பேசாம கோவத்தோட குரோதத்தோட வாழ்றோம். எங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ எங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கயிறுகளை பரக்கத்துல நம்ம இழந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இல்லையா? இல்லைங்கிறீங்களா? அன்பார்ந்த சகோதரர், அவ்வளவு உயர்ந்த பரக்கத் மட்டுமே சூழ்ந்திருக்கக்கூடிய இரவு, அதையே இழந்துட்டோம். சண்டையால, சச்சரவால, வாய்த்தக்கத்தால, பிரச்சனையால, மனக்கசப்பால, கோபத்தால, குரோதத்தால. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில இப்படி என்ன பொருளாதாரத்துல, என்ன மனைவியில, என்ன பிள்ளையில, என்ன கணவன்ல, என்ன சமுதாயத்துல, என்ன அறிவுல, எனக்கு இருக்கக்கூடிய வளங்கள்ல எவ்வளவு பரக்கத்துகளை நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த சண்டையாலையும் பிரச்சனையாலையும் கோபத்தாலையும் தாபத்தாலையும் நாங்க இழந்து கொண்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இல்லைங்கிறீங்களா? அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால மன்னிப்பு என்கிற அந்த உயர்ந்த குணம் என்ன செய்யணும் ஒரு மனிதன்ல, மன்னிப்பவன் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக அல்லாஹ் இடத்துல என்ன செய்யப்படுகிறான், காணப்படுகிறான். அன்பார்ந்த கண்ணியமான சகோதரர்களே, அப்ப இவ்வளவு பெருமதியான ஒரு இரவை அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யணும், நான் அடையணும், நான் நபியாக இருந்தாலும் எனக்கு அது தேவை இல்லாம இல்ல, எனக்கு அது தேவை என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார்கள் என்றால் நாங்கள் அதிகூடிய கவனம் செலுத்தப்பட வேண்டிய ஒன்றுதான் அந்த இரவு என்கிறத மறந்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் அந்த நாட்களை முக்கியத்துவம் கொடுத்தாங்கண்டா, மஸ்ஜிதிலே இருந்துருவாங்க, தலை வாரக்கூட அது ஹல ரஸஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல, சுனன் அபீ தாவூதுல பதிவு செய்யப்படுகிறது. தலையை லேசா இப்படி உள்ளுக்க போடுவாங்க, தலையை லேசா அறைக்குள்ள இப்படி நீட்டுவாங்க. ஃபஉரஜ்ஜிலுஹு, நான் தான் என்ன செய்வேன், அந்த தலையை வாரி விடுவேன். ஏன், எலும்பி போயிட்டு கொஞ்சம் சீப்படுத்தி வாரிட்டு வர்றதுக்கு எல்லாம் ஏலாம் இல்ல, அவ்வளவு சோம்பலான ஆள் இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, வீட்டுல இருந்தா எல்லா வேலையும் செய்வாரு, ஆடைகளை தைப்பாரு, செருப்பு பிஞ்சா தைப்பாரு, எஃப்லி தல்வஹு, பாத்திரங்களை என்னது வாளிய போட்டு தண்ணி நிறைச்சு தருவாரு, யஹ்லிபு ஷாத்தஹு, ஆட்டுல பால் கறந்து தருவாரு, யஹீது சௌபஹு யஹ்சிஃபு நாலஹு, எவ்வளவு சொல்றாங்க. இதா பாங்க சொன்ன பள்ளிக்கு போயிருவாங்க வேலையை வச்சுட்டு. அப்படி இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் தலைவார சோம்பலுக்கா ரூமுக்குள்ளுக்கு தலையை போட்ட கொஞ்சம் வாரி விடுங்கிறேன், அப்படி சோம்பலானவர்கள் அல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னடா எழும்பி போய் சீப்பெடுத்து தலையை வாரி என்னடா வாரத்துக்குள்ள டைம் பண்ணி போயிருமே, அது ஏன் வேஸ்ட் ஆக்குவான் இந்த 10 நாளையில? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு லா யதுகுலுல் பைத்த, வீட்டுக்குள் நுழைய மாட்டார்கள். சுனன் அபீ தாவூதுல வர்ற ரிவாயத், இல்லா லி ஹாஜத்தில் இன்சான், ஒரு மனிதனுக்கு இயற்கையாக வர்ற தேவை இருக்கிற மலம் சலம், அதுக்கே தவிர வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சஹீஹ் புகாரில வரக்கூடிய ரிவாயத், ரசூலுல்லாஹ் வர மாட்டாங்களே, ரசூலுல்லாஹ் போய் ஒரு முறை சந்திச்சுட்டு வருவோமே, மனைவி ஒரு நாள் ஈவினிங்ல வந்தாங்க, வந்து இருந்து கொஞ்ச நேரம் காய்ச்சிட்டு இருந்தாங்க, சின்ன சின்ன ஹிதமத்துகளை செஞ்சு கொடுத்தாங்க. ராவ் ஆகிருச்சு, திரும்பி போறதுக்கு நல்ல ராவ் ஆகிருச்சு, தனியா ஒரு பொம்பளை போவாளே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, வாங்க நான் உங்களை வீட்டுல விட்டுட்டு வரேன், எந்த பிரச்சனையும் இல்ல, ஒரு தேவைக்காக, அவசியமான தேவைக்காக தான் வெளியேறோம். வெளியேறி போயிட்டு என்ன செஞ்சாங்க,
அப்படி அவனோட வீட்டுக்கிட்ட விட்டுட்டு போனதுல உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறை எங்க கிட்டோ அதை தாண்டித்தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு போகணும். அப்ப உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டை கிராஸ் பண்ற நேரத்துல 2 அன்சாரி சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, சில அறிவிப்புகள்ல சில அறிஞர்கள் எழுதும் பொழுது அது வந்து உசைத் இப்னு ஹுதைரும் அப்பாத் இப்னு பிஷ்ர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு பலகீனமான ஒரு கருத்து, துல்லியமா ஹதீஸ்ல சொல்லப்பட்ட ஒன்று அல்ல. இருந்தாலும் 2 அன்சாரி சஹாபாக்கள் 2 அன்சாரி சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கடந்து போற நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ரிஸ்லிக்குமா, கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னாங்க. அதுவும் அவங்க நஃபதா ரசூலுல்லாஹ் கண்ணத்தோடையே விறுவிறுன்னு வளமே நோமலா வந்தவங்க, மெதுவா வந்தவங்க ரசூலுல்லாஹ் மனைவியோட போறத ஒரு பெண்ணோட போறத பார்த்ததோடையே விறுவிறுன்னு போக ஆரம்பிச்சுட்டாங்க. அஸ்ரா ஃபி ஸைர். கடைசி என்ன நினைச்சுன்னா அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதர் கூப்பிட்டாங்க, இங்க அலா ரிஸ்லிக்குமா, கொஞ்சம் வாங்க இங்க அப்படின்னாங்க. அவர் 2 பேரும் வந்தாங்க. வந்ததுடைய சொன்னாங்க, இது இன்னஹா சஃபியா, இது யாரும் இல்லை, இது என்ன மனைவி சஃபியா தான். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ்வுடைய தூதரே அப்படி நாங்க நினைப்போமா என்றதுடையதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யப்லுகு மினல் இன்சானி மப்லக தமி, இன்ன ஷைத்தான யஜ்ரி மின் இப்னி ஆதம மஜ்ர தமி என்கிற இந்த ஹதீஸை சொல்றாங்க. இதுதான் முதலாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்ற சந்தர்ப்பம். ரமதான்ல கடைசி 10ல இஅ்திகாஃப் இருந்த நேரத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வீட்டுக்கு விட்டுட்டு வருவன்னு போன இந்த நேரத்துல தான் இந்த செய்தியை சொல்றாங்க. அப்படி அல்ல, நிச்சயமாக ஷைத்தான் ஒரு மனிதனுடைய ரத்தம் மூடுற எல்லா நாளங்களையும் என்ன செய்யறான், அவன் உணர்வு அவன் ஓடிக்கொண்டு தான் என்ன செய்யறான் இருக்கிறான். ஹஷீது ஐயக்திஃப ஃபீ குலூபிக்குமா ஷைஆ, உங்களோட உள்ளத்துல ஏதாவது ஒன்றை போட்டுருவானோ தேவையில்லாத மாதிரி என்று நான் பயந்தேன். அதனாலதான் 2 பேரும் தெளிவா சொல்லிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு. இதெல்லாம் எப்ப நடக்குது, அந்த இஅ்திகாஃப் இருந்த நேரத்துல. கண்ணியமான சகோதரர்களே, எதுக்காக நீ இதெல்லாம் நம்ம சொல்றேன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாட்களை எவ்வளவு தூரம் ஒரு மதிப்போட ஒரு முக்கியத்துவத்தோட அந்த டைம் வேஸ்ட் பண்ண கூட அவங்க பார்த்திருக்கிறாங்க. நம்மட நிலைமை எப்படி இருக்கு கடைசி 10ல யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு இந்த 6 சிறப்பு வேணாமா, இந்த 6 முக்கியத்துவம் வேணாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10 எப்படி பார்த்தாங்க, எப்படி பயன்படுத்தினாங்க என்கிறத நம்ம செய்யக்கூடாதா? யோசிச்சு பாருங்க அன்பார்ந்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. அதனால இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய நாம், குர்ஆன் சுன்னா என்கிற தெளிவான அகீதாவுக்கு கீழே இருக்கக்கூடிய நாம், சலஃப்களுடைய மன்ஹஜு சஹாபாக்களுடைய போக்குல போகக்கூடிய நாம், தாபிஊன்கள் தபா தாபிஊன்கள் நேர்வழி பெற்ற நல்லறிஞர்கள் என்ன தூய்மையான சலஃபுடைய அகீதாவிலே சஹாபாக்களுடைய குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவான புரிதல்ல தெளிவான விளக்கத்தில் இருந்தார்களோ அந்த போக்குல போகணும் என்று ஆசைப்படக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய சஹாபாக்களுடைய அந்த வாழ்க்கை நடைமுறைகளை குர்ஆன் சுன்னாவை ஒட்டிய அந்த திருத்தப்பட்ட அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படிக்கக்கூடிய நாங்க, அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற உணர்வோடு இருக்கக்கூடிய நாங்க கட்டாயம் இந்த விஷயங்களை என்ன செய்யணும் அது கூடிய கவனம் செலுத்தணும் என்கிறது நாங்க ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அல்லாஹு தாலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தருவானாக.